வணக்கம். இன்றைக்கான திருமலா திருப்பதி அப்டேட். திருப்பதி ஏழுமலையானை இலவச தரிசன பக்தர்களும் குறுகிய நேரத்தில் தரிசனம் செய்யும் வகையில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தினந்தோறும் இலவச தரிசன டிக்கெட்களை திருப்பதியில் உள்ள திருப்பதி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், திருப்பதி ரயில் நிலையம் அருகில் உள்ள விஷ்ணு நிவாசம் மற்றும் அலிப்பிரி நடைபாதை அருகே அமைந்துள்ள பூதேவி வளாகம் ஆகிய இடங்களில் தினந்தோறும் நள்ளிரவு 12 மணிக்கு மேல் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்களை ஆதார் கார்டு கொண்டு ஒதுக்கீடு செய்து வருகின்றன. இன்று ஜூலை மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை மொத்தமாக 15,000 டிக்கெட்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. இந்த தினத்திற்கான மதியம் 2 மணி முதல் இரவு 10 மணி வரையிலான புக்கிங் ஸ்லாட் டிக்கெட்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. இதன் மொத்த எண்ணிக்கையானது 11,000 டிக்கெட்கள் ஆகும். அதேபோல் நாளைய தினத்திற்கான விடியற் காலை 3 மணி புக்கிங் ஸ்லாட்டில் 4,000 டிக்கெட்களும் என மொத்தமாக 15,000 டிக்கெட்கள் பக்தர்களுக்கு ஒதுக்கீடு செய்திருந்தது திருமலை திருப்பதி தேவஸ்தானம். அதேபோல் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை வழியாக செலவரும் பக்தர்களுக்கான திவ்யதேச டோக்கன் நிலவரம். இந்த தினத்திற்காக மொத்தமாக 3,000 டிக்கெட்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. மாலை 5 மணி முதல் இரவு 10 மணி வரையிலான புக்கிங் ஸ்லாட் டிக்கெட்களை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது திருமலை திருப்பதி தேவஸ்தானம். ஸ்லாட்டர் சௌதர்ஷ டிக்கெட்கள் இன்று காலை 6 மணி நேர நிலவரப்படி இந்த தினத்திற்கான அனைத்து ஸ்லாட்டர் சௌதர்ஷ டிக்கெட்கள் வழங்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் தற்போது கவுண்டர் அனைத்தும் மூடப்பட்டது. மீண்டும் இன்று நள்ளிரவு 12 மணிக்கு மேல் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் ஆதார் கார்டு கொண்டு ஒதுக்கீடு செய்யப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. டிக்கெட் கிடைக்காத பக்தர்கள் நேரடியாக திருமலைக்கு சென்று திருப்பதி ஏழுமலையான எந்த ஒரு தரிசன டிக்கெட்லாத சதர்ஷத்தில் மட்டுமே தரிசனம் செய்ய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் தினந்தோறும் விடியற் காலை 5:30 மணிக்கு மேல் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் ஆதார் கார்டு கொண்டு ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையின் 50வது படிக்கட்டில் பக்தர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகிறது. இந்த டிக்கெட்களை பெற்றுக்கொண்ட பக்தர்கள் 1150 படிக்கட்டில் இந்த டிக்கெட்களை ஸ்கேன் செய்த பிறகுதான் திருமலைக்கு செல்ல முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று காலை 7:30 மணி நேர நிலவரப்படி மொத்தமாக 1,400 டிக்கெட்கள் மீதமுள்ளது. இன்றைய தினத்திற்கான இரவு 9 மணி மற்றும் இரவு 10 மணி புக்கிங் ஸ்லாட் டிக்கெட்கள் சென்று கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பக்தர்கள் எண்ணிக்கை சற்று அதிகமாகவே காணப்படுகின்றது. இது போன்ற திருமலா திருப்பதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் சூஸ் செய்யும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் நீங்கள் செய்கின்ற போலைக்கும் இந்த வீடியோவை மாற்றி திருமலா திருப்பதி பக்தர்களிடம் கொண்டு சேர்க்கின்றது. ஓம் நமோ வெங்கடேசாய.